மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். सभापति के कुर्सी पे बैठे थे उनके ऊपर कागज फाड़ करके फेंके गए. பிரதமரை தாக்க காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முயன்றதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான வீடியோக்கள் தற்போது வெளியிடப்பட்டிருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். கிரிராஜ் சிங், அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் கையெடுத்து கும்பிட்ட காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட எம்பிக்கள் பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்ட காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை அருகே பேனருடன் நின்று கொண்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். பிரதமரை தாக்க காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான காட்சிகள் கிடைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பிப்ரவரி 4 நடைபெற்ற இந்த நிகழ்வின் வீடியோ தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட எம்பிக்கள் பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்ட காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. सभापति के कुर्सी पे बैठे थे उनके ऊपर कागज फाड़ करके फेंके गए. பிப்ரவரி 4 மக்களவையில் என்ன நடந்தது தொடர்பான வீடியோவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். பிரதமரை காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் தாக்க முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதில் கிரிராஜ் சிங், அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் கையெடுத்து கும்பிட்ட காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் இருக்கைக்கு அருகே நிற்க வேண்டாம் என அவர்கள் கையெடுத்து கும்பிட்ட காட்சிகளும் பார்க்கிறோம். மத்திய அமைச்சர்களின் வேண்டுகோளை மறுத்து காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். பிரதமர் இருக்கையை காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முற்றுகையிட்ட அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது மத்திய அமைச்சர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்தும் கையெடுத்து கும்பிட்டும் கூட காங்கிரஸ் எம்பிக்கள் அதனை ஏற்க மறுத்து பிரதமருடைய இருக்கையை அவர்கள் முற்றுகையிட சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தற்போது ஆதாரமாக வீடியோவையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் சுதா ஆகியோர் பிரதமருடைய இருக்கையை முற்றுகையிட்ட அந்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சம்பவ தினத்தன்று மக்களவையில் பதிவான காட்சிகளை மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமருடைய அறிக்கைக்கு அருகே பேனருடன் சென்று கொண்டு கோஷமிட்ட அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் அவைக்கு வருவதற்கு முன்னதாக பதிவான காட்சிகளை வெளியிட்டு மத்திய அமைச்சர் சில விஷயங்களையும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.